ஆபீஸ்ல எல்லாரும் அப்படியே நடுங்கி இருப்பாங்களே. எப்படி நம்ம சோழ நன்றி. அண்ணி ஆபீஸ் போனியா? ஆமா பல்லவா, சார் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு நிதானம் இல்லாம இஷ்டத்துக்கு கத்துனாரு. ஆபீஸ் அப்படி கிடுக்கிட்டு போச்சே. அத சொல்லுங்க. ஒரே இருக்கா உங்களுக்கு? இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கீங்கல்ல, வேலை பாக்குற இடத்துக்கு வந்து ஏதா கத்துவீங்களா? உன்னது எப்பன்னு கூட தெரியாம நீங்க வந்து காலர் தூக்கி விட்டு இதோ சாதிச்சிட்ட மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. அப்படி போடு, நல்ல கேளுமா. ஆபீஸ்ல அத்தனை பேர் இருக்காங்க, அங்க வந்து அப்படியே கத்தி சீன் கிரியேட் பண்றீங்க. கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அங்க வர்றதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? உங்களை பிக்கப் டிராப் பண்றது கூட வேண்டாம்னு சொல்லிருக்கேன். அப்புறம் எப்படி ஆபீஸ்க்குள்ள வந்து இஷ்டத்துக்கு கத்துவீங்க? அரையும் குறையமா கேட்டு இன்னும் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க. இங்க யாரையோ திட்டுறாங்க, அத கேட்டு என்ன திட்டுறாங்கன்னு ஆபீஸ்ல வந்து கத்திட்டு இருக்கீங்க. அப்படியே என்ன திட்டினா கூட அதுல என்ன பிரச்சனை? நீங்க யாரு எனக்காக வந்து கேட்கறதுக்கு? நல்ல கேளுமா. அப்படி போடு. நீங்க பண்ண வேலையால எனக்கு வேலை போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யோசிக்கவே மாட்டீங்களா? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணா? நீங்க கத்திட்டு போயிருவீங்க, அப்புறம் அவங்கள நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? இப்படி வேலை பார்ப்பேன். நான் வேலைக்கே போகாம வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் ஏன் அங்க வந்தீங்க? இல்லங்க அது வந்து நான் உங்களை கூப்பிட்டேனா? வாங்க எனக்காக வந்து நியாயம் கேளுங்கன்னு கூப்பிட்டேனா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு போன வேலையால நான் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கெஞ்சி கால்ல விழாத குறையா மன்னிப்பு கேட்டேன். எனக்கு இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க, சும்மா சமாளிக்காதீங்க. அந்த ஆளு உங்களை தான் திட்டினாரு. எனக்கு நல்லா கேட்டுச்சுங்க. பாருங்க, உங்களுக்கு இந்த வேலை முக்கியம் தான். அதுக்காக இப்படி திட்டலாம் வாங்கிட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன். யோ நிறுத்தியா? நான் சொல்றேன்ல, அவர் என்ன திட்டலன்னு. டேபிள் மேல இருந்த சாப்பாடு கை தவறி அவர் மேல பட்டுச்சு. அந்த கடுப்புல கூட்டிட்டு இருந்த ஆளு அவர் கத்திட்டு இருந்தாரு. அத நீ கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது உன் தப்பு. என்ன வேணா இருக்கட்டுமே, எப்படி நீ அங்க வந்து கத்துவ? ஏன் அப்படி பண்ண? எனக்கே கேட்க ஒரு மாதிரி இருக்குன்னு. அவங்க வேலை பாக்குற ஆபீஸ்ல போய் அப்படி கத்தலாமாண்ணே? ஆளை கூட்டு வந்து மிரட்டுறீங்களான்னு எனக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. தேவையா எனக்கு இதெல்லாம்? நிலா சொல்றதும் சரிதானடா. நீ அங்க போய் கத்திருக்க கூடாது.